ஹலோ, அப்பா பேசுற. டியூஷன் போறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ நீங்க போற இடத்துல என் பொண்ணை பாக்குறீங்க இல்லையா? சரி, இல்லைங்க. பயப்படாம ஃப்ரீயா பேசு அங்கிள்கிட்ட. சொல்லுங்க. நானும் சின்ன வயசுல டியூஷன் போகும்போது எனக்கும் சில பெண்களை பிடிக்கும், அதெல்லாம் நான் பாக்குறது உண்டு. ஆனா என் பொண்ணு போது எனக்கு வலிக்குது. என் பொண்ணு நல்லா பாத்துப்பியா? அதெல்லாம் பாத்துக்கலாங்க. அப்படின்ட்டு ஒரு வார்த்தையிலே எழுதி முடிச்சானா நான் என்னத்த பேசுவேன்? இல்ல, அவங்க பக்கத்துல இருக்காங்க. அவ இல்ல, அவளை பக்கத்துல வச்சு நான் எப்படி பேசுவேன்? எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கங்க. நீங்க ஃபேமிலியே ரிச், அதனால அந்த அளவுக்கு பாத்துக்கணும். கேட்கறத வாங்கி கொடுக்கற அளவுக்கு இருக்கணும். நல்லா பாடுவியா? பாடலாம் மாட்டேங்க. சினிமா பாப்பியா? மூவிஸ்ல பாப்பேன். யார் ரொம்ப பிடிக்கும்? பிடிச்ச ஹீரோன்லாம் இல்ல, எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே பிடிக்குமா? இப்ப இதே மாதிரி நாளை பின்ன என் பொண்ணை மட்டும் தான் பிடிக்குமா, எல்லா பொண்ணுங்களையும் பிடிக்கும்னு போயிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? அப்படியெல்லாம் இல்லைங்க. தெரிஞ்ச டைலாக், உனக்கு பிடிச்ச டைலாக் சொல்லு. ஏன்னா நாங்க அப்பப்போ எங்க வீட்டுல கெட் டுகெதர்லாம் பண்ணும்போது தம்சராஜ் அப்புறமா இந்த டைலாக் சொல்லி விளையாடுற கேம்லாம் விளையாடுவோம். நீ அப்ப அங்க காதல் கொண்டே தனுஷ் மாதிரி உட்கார்ந்துருந்தானா நாங்க என்ன பண்றது சொல்லு. ஸோ இந்த பாயிண்ட்ல நீ ரிஜெக்டட். ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு டெஸ்ட் தான். கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் செய்ய முடியாதாங்க. செய்ய முடியாது. கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் செய். யாரு யாரு? ஒரு பாட்டு பாடுங்க, அப்பதான் சொல்லுவேன் சார். வாழ்ந்துட்டேன், என்ன வேலை பாச்சு, அவ்வளவுதான். கத்தால கண்ணால நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத. அது என்ன இல்லாத இடுப்பால? ஒரு சிரிப்பு. நான் ஆர்ஜே தீபக் பேசுறேன்டா. சார், இதை தயவு செஞ்சு டிவில எல்லாம் போட்டுறாதீங்க சார்.